ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 13வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே எல்லாரும் வேட்டைக்கு ரெடி ஆயிடுறாங்க. ராஜா பெர்மிஷன் கொடுக்கறதுக்காக அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வேணும்னே இந்த கிரவுன் பிரின்ஸ் பார்த்துட்டு, அப்பா எல்லா வருஷமும் நம்ம வேட்டைக்கு போய் விளையாடுறோம், ஆனா இந்த தடவை ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்க பக்கத்துல ராணி பாக்குறாங்க. ஆமாங்க, யாரு நிறைய வின் பண்றாங்களோ, யாரு நிறைய வேட்டையாடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல ராஜா பாக்குறாரு. நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் யாராவது மாத்தி பேச முடியுமா என்ன அப்படின்னு ராஜா சொல்லிட்டு, யார் இந்த தடவை நிறைய வேட்டையாடி வின் பண்றீங்களோ அவங்களுக்காகவே ஒரு சூப்பரான குதிரை ஒண்ணு இருக்கு, வெளிநாட்டு குதிரை, அதை நான் அன்னைக்கு பரிசா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம 2 பேரும் போட்டி போட்டுக்கலாமா அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் நம்ம ஷென்னை பார்த்து கேக்குறான். போட்டுட்டா போச்சு அப்படின்னு நம்ம ஷென்னு நானும் போட்டிக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இங்க வேட்டை ஆரம்பமாகுது. ஒரு டீமும் பிரிஞ்சு போயிட்டு அவங்க வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஷென்னு வாஷி கிட்டையும் லூ கூடயும் நின்னுட்டு இருக்கான். லூ கம்ப்ளீட்டா ஷென்னு மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு ஷென்னு மாதிரியே வேட்டைக்கு போறதுக்கு ரெடி ஆயிடுறான். நீ போய்க்கோ, யாருக்கோ மாறு வேஷம் தெரியாம பாத்துக்கோ, நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஷென் அங்க இருந்து கிளம்புறான். இங்க பார்த்தா நிறைய குதிரைய பழக்கிற இடம் தானே இது. அந்த இடத்துல ஒரு குதிரையில ஏறி சவாரி பண்றதுக்கு சீயி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த குதிரை அடங்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துட்டு அப்படின்னு சீயி ரொம்பவே அந்த குதிரையை அடக்க ட்ரை பண்ண அது அங்க இருந்து திணறிக்கிட்டு ஓட ஆரம்பிக்குது. சீயை காப்பாத்துறதுக்கு 2-3 மிலிட்டரி ஆளுங்க வேற பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இவன் இங்க ஓடுறத தூரமா உட்காந்து அமைதியா எழுதிக்கிட்டு இருக்கு. நம்ம 4th பிரின்ஸ் பாத்துடுறாரு. கரெக்டா அப்பன்னு பார்த்து ராஜாவும் ராணியும் வேற அந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா 4th பிரின்ஸ் போறான். நேரா சீயி குதிரை தெரிச்சிட்டு வரும்போது அது முன்னாடி அமைதியா கைய நீட்டி நின்னுட்டு இருக்கான். குதிரை கொஞ்சம் ஷாக் ஆகுது, அமைதியா அங்கே நின்றது. சீயி கீழே விழ அவளை 4th பிரின்ஸ் தாங்கி பிடிக்கிறான். ராணி சொல்றாங்க, இந்த பையன் இத்தனை நாள் வீக்கான பையன் நினைச்சிட்டு இருந்தோம், நம்ம குடும்பத்துல ரத்தத்திலே வீரம் ஓடுது உங்க குழந்தைங்க எல்லாருக்குமே, அதனாலதான் அந்த பையன் அந்த பொண்ணை காப்பாத்திட்டான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல ராஜாவும் ஆமா அப்படின்னு சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. சீயை திட்ட ஆரம்பிக்கிறான். 4th பிரின்ஸ், உனக்கு அறிவன் ஏதாவது இருக்கா இல்லையா, பாத்து வா, பத்திரமா போலாம் அப்படின்னு அவள் அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். கால அடிபட்டு இருக்கு. சீயி கத்த ஆரம்பிச்சுட்டு, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்க, படிக்கலான்னு கொஞ்சம் அமைதியான இடத்துக்கு வந்த, நீ எங்க என்ன நிம்மதியா விட போற அப்படின்னு 4th பிரின்ஸ் கேட்டுட்டு இருக்கான். இந்த குதிரையை விடக்கூடாது, ரொம்ப அடங்காம இருக்கு, இதை கொன்னுடலாம் அப்படின்னு ஆளுங்க பேசிட்டு இருக்காங்க. அங்க 4th பிரின்ஸ் போயிட்டு, இல்ல பாவம் அந்த குதிரை பயந்துருச்சு, நல்ல குதிரை தான், நான் பாத்துக்கிறேன்னு அதை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். சீயிக்கு முதல் முறையா ஒரு பையனை பிடிச்சிருக்கு, இப்படி கூட ஒரு நல்ல பையன் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அவனையே பாத்துட்டு இருக்கா. இங்க இந்த வேட்டை நடக்க ஷென்னு இது ஜெயிச்சிருக்காரு, அதை வின் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேட்டையாடின விலங்கெல்லாம் போட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப ரேரான பிரீட் எல்லாம். கிரவுன் பிரின்ஸோட நம்ம ஷென்னுக்கு கவுண்ட் ஏறிக்கிட்டே இருக்கு. இங்க இன்னொரு தடவை பாத்துக்கிட்டே இருக்கான் கிரவுன் பிரின்ஸ் திரும்பி. இந்த பக்கம் லூ நம்ம ஷென்னு மாதிரியே வேஷம் போட்டுட்டு அடுத்து ஜெயிச்சுட்டேன்னு வர வாஷி அங்க நின்னுட்டு, கலக்கிட்டீங்க சூப்பர் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இங்க பாத்துட்டே இருக்கும் போது மெங்க இருக்காளே, அவளுக்கு முதல் டவுட் வந்துருது. நேரா அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு, அண்ணா அங்க இருக்கிறது ஷென்னே இல்லன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்க இருக்கிற பையன் சரியா அம்பு விடல, நான் அவரோட அம்பு ஸ்டைல எத்தனையோ தடவை பாத்திருக்கேன், அது இது இல்ல அப்படின்னு சொல்ல வாஜன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். எங்க போயிருக்கான் ஷென்னு தெரியலையே அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறான். இங்க அந்த காயின் மைன்ல வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாரையும் ஒரு ஜெயில அடைச்சு வச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்த கண்டுபிடிச்சு ஷென் அங்க உள்ள போயிடுறான். சாப்பாடு கூட யாருக்கும் சரியா போடாம இருக்காங்க. இங்க மெங்க போய் அவங்க அண்ணா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றது 3rd பிரின்ஸ் பாத்துடுறான். ஆஹா ஏதோ நடக்குதேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஷென்னோட ஆளுங்கெல்லாம் உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அங்க இருக்கிற கெட்ட ஆளுங்களெல்லாம் அடிச்சு போடுறதுக்கு பிளான் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள வாஜன் நேரா கிரவுன் பிரின்ஸ் கிட்ட இங்க நிக்கிறது ஷென்னே இல்லையா, நான் அவனை கொல்றதுக்கு ஆளுங்களை அனுப்பிட்டேன், கொன்னுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு சொல்ல அவனை சும்மா விடக்கூடாது, எவ்வளவு தைரியம் அப்படின்னு கண்டபடி கிரவுன் பிரின்ஸ் கத்த ஆரம்பிக்கிறான். இங்க லூ பாத்துட்டு இருக்கும் போதே வாஜன் கிளம்பி போறான். கண்டிப்பா அவர் நம்ம சார கிளம்பிதான் போயிட்டு இருப்பாரு. நான் இங்க வேட்டையாடிட்டே இருக்கேன், என்னால வர முடியாது, நீங்க போய் எப்படியாவது நம்ம ஷென்னை காப்பாத்துங்க அப்படின்னு லூ சொல்ல, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வாஷியும் ஏதாவது ஐடியா பண்ணலான்னு கிளம்பி வரா. இங்க ஜெயில இருக்கிற ஆளுங்களெல்லாம் ஷென்னோட ஆளுங்க ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. எல்லாரும் ஷென்னு கிட்ட சார் எங்களை காப்பாத்துங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்க, வாங்க போலான்னு ஷென்னு எல்லாரையும் கூட்டு போறான். ஆனா எக்கச்சக்கமா அம்பு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஷென் அங்க இருக்கிற சில பேர் தாக்குதலுக்கு ஆளாகின்றாங்க வேற. அவங்க அத்தனை பேரையும் கொஞ்சமா காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு, இவ்வளவு பேர் மாட்டிக்கிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது, எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கிறான். இங்க அதே நேரத்துல எப்படியாவது வாஷி இந்த இடத்த விட்டு போக விடாம தடுத்துடணும் அப்படின்னு மெங்க அங்க வரா. இங்க வா, நம்ம புருஷன் வேட்டையாடிக்கிட்டு இருக்காரு, நீ எங்க போற, ரெஸ்ட் எடுக்கிறன்ட்டு என் கூட
வெளியேறு அப்படின்னு ஹுவாஷிய நகர விடாம தடுத்து நிறுத்திட்டு இருக்கா. ஒரு சில பேர் இறந்து வேற போயிடுறாங்க ஷென் இருக்கிற இடத்துல. ஷென்னுக்கு இன்னும் மனசு கஷ்டமா போயிடுது. தயவு செஞ்சு மத்தவங்களையாவது கூப்பிட்டு காப்பாத்துங்க அப்படின்னு எங்க லீடர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் இறந்து போய் அழுதுட்டே இருக்க ஷென் இங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்னு நடுவுல ஒரு குட்டி பேரியர் மாதிரி போட்டிருந்தான்ல, அத அவன் மட்டும் தாண்டி போயிட்டு எக்கச்சக்கமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஷென் இங்க ஒருத்தன் தான் இருக்கான் சண்டை போட தெரிஞ்சவன். அத பத்தி யோசிக்காம அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க இன்னும் லூ ஷென்னோட பேர்ல வேட்டை ஆடிக்கிட்டே தான் இருக்கான். ஆனா அப்பன்னு பார்த்து ஹுவாஷி சொல்றா, எனக்கு தலை வலிக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்க, என்னமா நீ, நம்ம புருஷன் வேட்டைக்கு போயிருக்காரு, அப்ப இந்த குடும்பத்தோட தலைவி முதல் மனைவி நாதான், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும், நீ கேட்கலன்னா நான் ராஜாட்ட போயிட்டு இப்பவே கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன், ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு இங்கே நில்லு, இல்லைன்னா உனக்கு தண்டனை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி நிக்க வச்சிடுறா. வாஷி ஏதாவது ஐடியா பண்ணுமே அப்படின்னு யோசிக்கும் போதே தேர்ட் பிரின்ஸ் அங்க வந்துடுறான். வாஷி, நீங்க செஸ் கேம் ரொம்ப நல்லா விளையாடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், உங்க ஹஸ்பண்ட் கூட சொல்லிட்டு இருந்தாரு, இன்னைக்கு என் கூட ஒரு தடவை வந்து ஒரு கேம் விளையாடுறீங்களா, எனக்கு வேட்டையை பார்த்து பார்த்து போர் அடிக்குது. மெங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வேட்டையாடுறாரு, அதை பார்த்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு வாஷியை தனியா கூட்டு போயிடுறான். மெங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வாஷி, இல்ல நான் வந்து ஏதாவது வெளியே போகணும் அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்க, எனக்கு கேம் விளையாட வேண்டாம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் வாஷியை அனுப்பிச்சிடுறான். அவ்வளவு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கிளம்பி போயிடுறா. இங்க ஷென்னு பாத்துட்டு இருக்கான். ஆளுங்க சுத்து போட்டுடுறாங்க. இவனை விடாதீங்க, இவனை கொன்னா நிறைய பெரிய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஷென்னு கிட்ட ஆளுங்க வந்து அவனை ஆளுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஷென்னு முடிஞ்ச வரைய இவங்களை அட்டாக் பண்ணி தள்ளிட்டு இருக்கான். இங்க வாஷிய மறுபடியும் கூட்டு போயிட்டு நிறுத்திடுறாங்க. ஏன்னா வேட்டை முடிஞ்சிருச்சு, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கறதால கிஃப்ட் கொடுக்கணும்னு. ஷென்னு தான் நிறைய ஜெயிச்சிருக்கான். ஷென்னு எங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கும் போது, என்னப்பா ஜெயிச்சவர் ஆளை காணா, ஒருவேளை நம்ம கொடுக்குற கிஃப்ட் பிடிக்கலையோ அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் நக்கலா பேசுறான். கரெக்டா ஷென் அங்க வந்துடுறான். ராஜா கொடுத்த கிஃப்ட் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா, ரொம்ப தேங்க்ஸ் ராஜா அப்படின்னு. இந்த குதிரை எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. அத்தனை பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் கிட்ட ஷென்னு நக்கலா சொல்ல மேல நின்னுட்டு வாஷி பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. வாஷி நேரா அங்க இருந்து கிளம்பி தேர்ட் பிரின்ஸ் கிட்ட இருந்து போனதுக்கு அப்புறமா ஃபோர்த் பிரின்ஸ் கிட்ட விஷயத்தை சொல்ல ஃபோர்த் பிரின்ஸ் அங்க ஆளுங்களோட போயிட்டு நம்ம ஷென்னை காப்பாத்தி அதை தெரிஞ்சுட்டு ஷென்னு சிரிக்க ஆரம்பிக்க வாஷியும் சிரிச்சிட்டு இருக்கா. அடுத்து வாஷி நேரா ஃபோர்த் பிரின்ஸை பாக்குறதுக்கு போயிடுறா. நல்ல வேலை, எந்த ஆபத்தும் வரல, நாங்க போய் காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ், எல்லாரையும் காப்பாத்திட்டீங்களா, அதான் நம்ம லீ கூட்டி இருக்கால அவளோட அண்ணனை காப்பாத்திட்டீங்களா அப்படின்னு கேட்க ஃபோர்த் பிரின்ஸ் பாக்குறான். இருந்த எல்லா காசையும் போட்டு லீ கூட்டிக்காக இந்த சீப்பு அவங்க அண்ணா வாங்கியிருக்காரு. இது ஒரு வெள்ளி சீப்பு. தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்னு ஒரு தடவை தப்பிச்சு ஓடும் போது அப்ப மத்த எல்லா ஆளுங்களுமா சேர்ந்து இவரை அடிச்சு கொண்டு இருக்காங்க. லீ குட்டியோட அண்ணா இப்ப உயிரோட இல்ல அப்படின்னு சொல்ல வாஷிக்கு அழுக வந்துருது. அழுதுட்டு நிக்கும் போது வேலைக்கார பொண்ணு என்ன ஆச்சுன்னு கேக்குறா. இப்படி லீ குட்டியோட அண்ணா இல்லாம எப்படி வாட போறாளோ அதே மாதிரி என் தம்பி இல்லாம நான் ஆயிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னவாவது நான் பண்ணியே ஆகணும், என் தம்பியை நான் வந்து காப்பாத்தணும்னா ஷென்னை கம்ப்ளீட்டா நம்பியே ஆகணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க மறுபடியும் கிரவுன் பிரின்ஸ் வாஜன் கிட்ட வந்துடுறான். பார்த்தல அவனை கொன்னு போடுன்னு சொன்ன, நீ கொல்லாம விட்டுட்ட, இப்ப என்ன ஆச்சு, ஆதாரத்தை அவன் கண்டுபிடிச்சிட்டான், ஆளுங்களெல்லாம் அவன் கூட்டு போயிட்டான், இது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் பயப்பட ஆரம்பிக்கிறான். அவனை விடக்கூடாது, உயிரோட விடக்கூடாதுன்னு கிரவுன் பிரின்ஸ் கத்திக்கிட்டு இருக்கான். இங்க ஷென்னு வாஷி ரெண்டு பேருமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. வாஷி சொல்றா, எவ்வளவு பெரிய ஆபத்து தனியா மீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ஒரு அம்பு ஷென்னை கொல்றதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஷென்னை வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே வாஷி நடுவுல வந்துடுறா. அந்த அம்பு அவன் நெஞ்சில வாங்கிடுறா. ஷென்னு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு வாஷி வாஷி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டு அவளை தூக்கிட்டு நேரா போறான் ட்ரீட்மெண்ட்காக. நேரா அவளை போய் பெட்ல படுக்க வச்சுட்டு டாக்டரை கத்தி கூப்பிட டாக்டர் அங்க வந்துடுறாரு. மருந்து போட ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே, சீக்கிரமா அவளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்னு நேரா வெளியே போறான். ராஜா கிட்ட அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றான். எவ்வளவு தைரியம் தான், நான் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு வேலை நடந்திருக்கும், விட மாட்டேன், நீ எந்திரி அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இதுக்கு வந்து நான் யாரு தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் மட்டும் இறந்து போயிருப்பேன், என் பொண்டாட்டி இல்லனா அவளுக்கு நீதி கிடைச்சே தீரணும்னு ஷென் அங்க இருந்து வெளியே போறான். எல்லா இடத்துலயும் தேடுதல் வேட்டையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க, யார் தான் அந்த கொலையை பண்ணிருப்பான்னு. இங்க வாஜின் அமைதியா இருந்துட்டு நீ பண்ண வேலையா அப்படின்னு கிரவுன் பிரின்ஸை பார்த்து கேக்குறான். கிரவுன் பிரின்ஸ் உடனே ஆமா, நான் தான் ஆளுங்களை கூட்டு வந்தேன் ஷென்னை கொல்றதுக்கு, ஆனா கடைசி நேரத்துல திட்டுவியேன்னு வேணான்னு சொல்லி அமிச்சிட்டேன், அதுக்கப்புறமா யாரு ஷென்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல உடனே வாஜின் பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சமும் அடங்கவே மாட்டியா, நான் சொல்றதை கேளு, இப்போதைக்கு நீ கிரவுன் பிரின்ஸ்ங்கிறதால உங்ககிட்ட டைரக்டா யாரும் வர மாட்டாங்க, சாலிடா எவிடன்ஸ் எதுவும் கிடைக்காது, அமைதியா இருந்துட்டேரு, நான் அப்பாக்கு லெட்டர் போடுறேன், சீக்கிரமா அவரை இங்க வர சொல்றேன், அது வரைய வேற எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்ல எவ்வளவு தைரியம் இருந்தா பொண்டாட்டி அம்பு வாங்க விட்டுட்டு அவன் தைரியமா நின்றுப்பான். நான் அவனை சும்மா விட மாட்டேன். கிரவுன் பிரின்ஸ்க்கு ஷென் மேல கோவம் அதிகமாகுது.
இங்க மருந்து ஹாஷிக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. மயக்கத்துல இருக்கிற ஹாஷிக்கு மருந்து கூட உள்ள போக மாட்டேங்குது. நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஷென்னு வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்பயும் மருந்து உள்ள போகல. நேரா போய் டாக்டரை கூட்டு வந்துடுறான். அவளை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு. ஷென்னுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எப்பவுமே உன் உயிரை பாதுகாக்கிறதா முக்கியம் நினைப்பல்ல, எதுக்காக எனக்காக உன் உயிரை பணைய வச்ச? எனக்கு புரியலையே அப்படின்னு ஷென்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருக்கிற கோவில போய் வேண்டுனா எவ்வளவு உடம்பு முடியாதவங்களும் திரும்பி வந்துருவாங்களான்னு வெளியே வேலைக்காரங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் ஷென்னுக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல. அவர்கிட்ட இதெல்லாம் பத்தி பேசிடாதீங்க அப்படின்னு சொல்ல நேரா ஷென் அந்த கோவிலுக்கு போயிடுறான். நிறைய மெழுகுவத்தி ஏத்தி வச்சு விளக்கு ஏத்தி வச்சு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வச்சு வேண்ட ஆரம்பிக்கிறான். எனக்கு ஏற்கனவே தெரியும் என்ன கொல்றதுக்கு ஆளுங்க வருவாங்கன்னு. நான் வந்து என்ன பணையம் ஆக்கிக்கிட்டா மட்டும்தான் ராஜா கண்டிப்பா அந்த கேஸ்ல சீரியஸ்னஸ் காட்டுவாருங்கிறதுக்காக தான் அந்த அம்மா நான் ஒண்ணும் பண்ணாம இருந்தேன். ஆனா அதுக்கு நடுவுல வாஷி நடுவுல வருவான்னு தெரியாது. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு உடம்பு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஷென்னு வேண்ட ஆரம்பிக்கிறான். எப்போ என் குடும்பத்து மேல சூனியம் வைக்கிறோங்கிற பழிய போட்டாங்களோ அப்பையில இருந்தே எனக்கு சாமி கும்பிடுறதுல சூனியம் வைக்கிறதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. ஆனா வாஷிக்காக ரொம்ப நாளுக்கு அப்புறமா அதை நான் எழுதுறேன். அவ சீக்கிரமா எந்திரிச்சிடணும்னு ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கான். விடிய விடிய ப்ரே பண்றான். அதே மாதிரி டெய்லி கோவிலுக்கு போயிட்டு வந்து நம்ம வாஷி பக்கத்துல உட்காந்துட்டு சாமி கும்பிட்டுட்டே இருக்கான். ஒரு தடவை நம்ம ஷென்னு மந்திரிச்சு கொண்டு வந்து ஒரு கையில பவுச் எடுத்துட்டு வாஷி கையில வச்சுட்டு அவன் முகத்தையே பாத்துட்டு இருக்க. கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து வாஷி ஏஞ்சிடுறா. எனக்கு வெளியே வேலை இருக்கு நம்ம ஷென்னு கிளம்பி போயிடுறான். வாஷி கையில வச்சிட்டு இருக்கவ அந்த குட்டி பவுச்சை பாக்குறா. சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்கானா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவ ஏஞ்சிட்டான்னு வேலைக்கார பொண்ணு கிட்ட சொல்லவும் வேலைக்கார பொண்ணு வேகமா உள்ள வரா. ஷென்னு லூவை பார்த்து இங்க பாரு அவளுக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டாம், ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். வேகமா வேலைக்கார பொண்ணு வாஷி கிட்ட எதுக்காக இப்படி உயிரை பணைய வைக்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்க வாஷி சொல்லிட்டு இருக்கா. நான் உன்கிட்ட கேட்டேன்ல ஒரு மண்பானையை லேசா உடைச்சு செதுக்கி கொண்டு வான்னு சொல்லிட்டு, அதை நான் நெஞ்சில ஏற்கனவே வச்சுட்டேன் அம்ப வாங்குறதுக்காக. அதனால எனக்கு காயம் ரொம்ப லேசா தான் படும் முன்னாடியே தெரியும். என் உயிரை பணையம் வச்சா மட்டும்தான் ஷென் என்ன நம்புவாரு. அப்ப மட்டும்தான் என்னோட நாட்டு ராணியோட தலையில இருந்து நான் விடுபட முடியும். அப்ப மட்டும்தான் என் தம்பியை நான் காப்பாத்த முடியும்னு சொல்ல, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நான் என்ன பண்றதுன்னு வேலைக்கார பொண்ணு கேக்குறா. இல்ல நான் வேணும்னே தான் போனேன்னா கூட மருந்து ரொம்ப சீக்கிரமா வந்துச்சு. ஏதோ ஏற்கனவே ஷென்னை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. டாக்டர் எப்படி அவ்வளவு சீக்கிரம் வந்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட் ஆகுது. கரெக்டா நம்ம வாஷிக்கு கம்பெனி கொடுக்க சொன்னா நம்ம ஷென்னுங்கிறதால சீ இருக்காளே ஒரு பார்பிக்யூவே தூக்கிட்டு ஃபோர்த் பிரின்ஸ் கூட சேர்ந்து ரூம்குள்ள போயிட்டு இருக்கா. உள்ள போயிட்டு அந்த பார்பிக்யூ கடையையும் போடுறா. வாஷி சொல்லிட்டு இருக்கா, நான் கறி சாப்பிட மாட்டேன், எனக்கு உடம்பு முடியாம கறி சாப்பிட கூடாதுன்னு சொல்ல, உனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன், நான் தான் சாப்பிட போறேன் அப்படின்னு சீ சொல்றா. வாஷிக்கு சிரிப்பா இருக்கு. ஓ அப்படியா அப்படின்னு அந்த கறியில வந்து புகையில இருமிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஃபோர்த் பிரின்ஸ் பாக்குறான். பாரு உங்களுக்கு சுத்தமா முடியல, இதுக்கு மேல உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், வாங்க கிளம்பி போலான்னு அவளை இழுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. கரெக்டா அப்பன்னு பாத்துட்டு நம்ம சீ சொல்லிட்டு தான் போயிருக்கா, எங்க அண்ணன் உனக்காக கோயிலுக்கு போயிருந்திருக்காரு டெய்லி அப்படின்னு. வேலைக்கார பொண்ணு உள்ள வந்ததுமே நம்ம வாஷி டெய்லி ஷென்னு கோவிலுக்கு போயிருக்காரு, என்னோட எல்லா பிளானும் பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஷென்னு கிட்ட தெரியாமலே காதல்ல விழ ஆரம்பிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் கியூட்டா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த எபிசோட்ல இதுவரை அந்த கேரக்டர்ஸ்லயே யாரு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.